தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு எதிராக மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக உருவாக்கிய கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவுக்கு எதிராக மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக உருவாக்கிய கூட்டணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இது நடைபெற்றது. அதிமுக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது. சரத்குமார் உள்ளிட்ட ஒரு சில உதிரி கட்சிகளுடன் மட்டும் கூட்டணி வைத்தது. திமுக, காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினர். தேமுதிக அந்த மக்கள் நல கூட்டணியின் அமைப்பாளராக வைகோ நியமிக்கப்பட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் இந்த கூட்டணி போட்டியிட்டது. 117 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது. 25 தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக ஆகியவை போட்டியிட்டன. ஆனால் ஒரு தொகுதி கூட மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறவில்லை. திருமாவளவன் மட்டும் 90 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மற்ற தொகுதிகளில் இந்த மக்கள் நல கூட்டணிக்கு 3000 வாக்குகள் கூட ஒரு தொகுதிக்கு கிடைக்கவில்லை. இந்த மக்கள் நல கூட்டணி புஸ்வானமாகி போனது. அடுத்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தானாகவே கலைந்து விட்டது. திமுக கூட்டணியில் சங்கமம் ஆகிவிட்டது. அந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா எளிதாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தார். 6 மாத காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலமாகிவிட்டார் என்பது வேறு விஷயம். ஆக 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க கூடாது என்பதற்காகவே திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெளியேறி விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது என்பது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.